வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். இன்றைக்கி நம்ம வகுப்பில் கிளிஜி வம்சத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கிளிஜி வம்சம் எப்போ தோற்றுவிக்கிறாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1290 1320 வரலையும் அவங்களுடைய காலமாக இருக்குது. இந்த வம்சத்தில் யார் யாரெல்லாம் மன்னராகலாம் இருந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜலாலுதீன் கில்ஜி, அவர் பிறகு அலாவுதீன் கில்ஜி, அடுத்தது சகாபுதீன் உமர், குக்புதீன் முபாரக், நஸ்ருதீன் குஸ்ரு ஷா. இவங்க தான், இந்த 5 பேரும் தான் இந்த கில்ஜி வம்சத்தை ஆட்சி செய்திருக்கிறாங்க. ஜலாலுதீன் பெரோஸ் கில்ஜி கில்ஜி வம்சத்தை தோற்றுவித்தவர் இவர் தான் தோற்றுவிச்சிருக்காரு. அடிமைகள் என்று அழைக்கப்படும் ஆளும் வம்சத்திடமிருந்து அரியணையை பெற்று துருக்கிகளிடமிருந்து வந்து சேர்ந்தது. தோற்றுவித்தவர் ஜலாலுதீன் கில்ஜி. இந்துஸ்தானம் முழுவதுமே பரவியிருந்த கில்ஜி இனத்தாருக்கும் தலைவராக விளங்கியவர் இவர்தான். இவர் ஒரு தற்காலிக தலைநகரை ஏற்படுத்தினார். அதான் சிலுகாரி. தற்காலிக தலைநகர் ஒன்று ஏற்படுத்தினார். அது பேர் சில்காரி. இவரால் கைது செய்யப்பட்ட மங்கோலியர்கள் இந்தியாவில் தங்க அனுமதி கேட்டனர். அவர்கள் இங்கே தங்குறது அனுமதியும் கொடுக்கப்பட்டது. அவர்கள் இங்கே தங்கி புதிய முஸ்லிம்கள் அல்லது நவ முஸ்லிம்கள் என்று இங்கே தங்கி அவர் அழைக்கப்பட்டாங்க. அலாவுதீன் கில்ஜி. ஜலாலுதீன் கில்ஜிக்கு பிறகு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி தான் அடுத்தது வராரு. அலாவுதீன் கில்ஜியோடைய காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1296 1316 6 முடியுது பாருங்க. 6 முடியுது 6 முடியுது. ஸோ இது கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க, எந்த வருஷம் காலம் கேட்டிருக்காங்க, ஞாபகம் வச்சுங்க. இவர் ஜலாலுதீனை கொன்றுவிட்டு சுல்தானாக பதவியேற்றார். அலாவுதீனுடைய வட இந்திய படையெடுப்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1301 இவர் என்ன ஜூலை மாதத்தில் ராந்தம்பூர் படையெடுப்பு மேற்கொண்டு ராந்தம்பூர் கோட்டையை இவர் கைப்பற்றினார். ராணாவினுடைய அரண்மனையையும் மற்றும் பல கட்டடங்களையும் தகர்க்கப்பட்டன. ராணா சங்காம்பாங்க. இவர ராஜபுத்திரர்கள் மன்னரான ராணா சங்காவையும் அவருடைய அரண்மனையையும் தோற்கடித்து கட்டடங்களும் கைப்பற்றப்பட்டது. கிபி 1303 அலாவுதீன் கில்ஜி தம் படைகளை மேவார் நோக்கி திருப்பினார். அப்படையெடுப்பிற்கான உடனடி காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராணா ரத்ன சிங்கி ஒரு நிகரற்ற அரசி, அவருடைய அரசி தான். அவருடைய அழகியினால் மயங்கி போன அலாவுதீன் கில்ஜி என்ன பண்ணுறாரு, அந்த மேவார் மீது படையெடுப்பை மேற்கொண்டு அந்த பகுதியை கைப்பற்றாரு. ராணா ரத்ன சிங்கியும் தோற்கடித்து அவரையும் கொண்டு விடுகிறார். இந்த செய்தி கேட்ட அந்த மேவாரி அரசியான ராணி பத்மினி என்ன பண்ணுறாங்க, அவங்க ஜவஹர் என்ற முறையில் என்ன பண்ணிடுறாங்க, தீயில குதித்து இறந்துடுறாங்க. அப்போ இந்த அம்மாவாக தான் கைப்பற்றுவது. இந்த அம்மாவை யார், ராணி பத்மினியை கைப்பற்றுறதுக்காக வந்தவர் தான் அலாவுதீன் கில்ஜி. ஆனால் அந்த அம்மாவை ஜவஹர் முறையில் தீ குளித்து இறந்து போனதால் அவருக்கு என்ன பண்ணல, இந்த வெற்றி தோல்வியாகவே கருதினார். சித்தூரின் பெயரை திஸ்ராபாத் என பெயர் மாற்றம் செய்தார். சித்தூரினுடைய வீழ்ச்சியை தொடர்ந்து மாளவராயும் அடிபணிந்தார். அதற்கு சற்று பிறகு இஸ்லாமிய படைகள் மாண்டு உஜ்ஜயினி, தானகிரி மற்றும் சாந்தேரி போன்ற அழகிய நகரங்களை கைப்பற்றின. கிபி 1303 அலாவுதீன் சித்தூர் கோட்டையை முற்றுகையின் போது மங்கோலியர்கள் திடீரென மின்னல் வேக தாக்குதலை நடத்தி சீரி என்ற இடத்தில் தற்காப்புக்காக ஒளிந்து கொண்டார். கிபி 1299 குஜராத் மீது படையெடுப்பை மேற்கொண்டார் அலாவுதீன் கில்ஜி. அப்பொழுதுதான் அவர் முகமது கஜினிக்கு பிறகு இரண்டாவது முறையாக இவர் மீண்டும் சோமநாதபுர கோயிலை தாக்கினார். இரண்டாவது முறையாக யாருக்கு இரண்டாவது முறையாக, முதல் முறையாக சோமநாதபுர கோயிலை தாக்கினது யாரு, கஜினி. அவருக்கு பிறகு இரண்டாவது முறையாக சோமநாத கோயிலை தாக்கின யார், அலாவுதீன் கில்ஜி. குஜராத் படையெடுப்பின் போதுதான் ஆப்பிரிக்க அடிமையான மாலிக் கபூர் என்பவரை கையில் சிக்கினார். இவர் கையில் சிக்கிறாரு. உடனே மாலிக் கபூர் என்ன பண்ணுறாரு, தன் படையில் சேர்த்து அவர் நம்மளோட மிகப்பெரிய ஒரு படை தளபதியாக உருவாக்கியிருக்கிறாரு.
தென்னிந்திய படையெடுப்பு இந்த மாலிக் கபூர் காலத்தில் தான் நடைபெற்றது. புரியுதுங்களா? இப்போ பாருங்க, மாலிக் கபூர் படையெடுப்பு, மாலிக் கபூர் தென்னிந்திய படையெடுப்பு. மாலிக் கபூரை 1000 தினார்கள் கொடுத்து அலாவுதீன் கில்ஜி வாங்கியதால் மாலிக் கபூருக்கு ஹசர் தினாரி என்ற பெயர் வந்தது. இந்திய வரலாற்றில் தென்னிந்தியா மீது படையெடுத்த முதல் டெல்லி சுல்தான் அலாவுதீன் கில்ஜி தான். ராந்தம்பூர் போரை ஜெயினையும் உல்கானினுடைய பொறுப்பில் விட்டுவிட்டு அலாவுதீன் கில்ஜி தலைநகருக்கு சென்றார். ராந்தம்பூர் வெற்றி பெற்ற அலாவுதீன் கில்ஜி தன் பகுதியை யார்கிட்ட கொடுத்து சென்றார்? ஜெயின் உல்கானிடம் கொடுத்து விட்டு என்ன பண்ணுற தலைநகருக்கு திரும்புகிறாரு அலாவுதீன் கில்ஜி. 1305ஆம் ஆண்டு முடிவடைவதற்குள்ளாக பெரும்பாலும் வட இந்தியா முழுவதுமே அலாவுதீன் கில்ஜி தன் வசம் வைத்திருந்தார். பேரரசுக்கான கொள்கை மேலும் வலு பெற்றது. 1301 ராந்தம்பூர் படையெடுப்பு, 1303 சித்தூர் படையெடுப்பு, 1305 மாலவ படையெடுப்பு, 1307 தேவகிரி படையெடுப்பு, 1308 மார்வார் படையெடுப்பு. ஸோ இந்த கொஸ்டின்லாம் தேர்வில் கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த ஏரியா இருக்குங்க இல்லையா, இந்த ஏரியா அப்படியே இந்த கொஸ்டின் ஏரியா அப்படியே கொஸ்டின் கேட்குறாங்க. எந்தெந்த வருஷம் படையெடுப்பு மாற்றி கொடுத்து சரியான காலத்தை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த கொஸ்டினை கொடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, இதில் அலாவுதீன் கில்ஜின்னு தொடர்பில்லாத படையெடுப்பு எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும். தென்னிந்திய படையெடுப்பு. வட இந்தியாவை வென்ற பின் அலாவுதீன் கில்ஜி தம் கவனத்தை தென்னிந்தியா மீது திருப்பினார். தமது ஆப்பிரிக்க அடிமையான மாலிக் கபூரிடம் அப்பொறுப்பை விட்டுவிட்டார். மாலிக் கபூர் பெரும் படைகளை திரட்டி கொண்டு தென்னிந்தியாவை நோக்கி புறப்பட்டார். தக்காணத்திற்கு செல்லும் வழியில் மாலிக் கபூர் மாலவம், குஜராத் ஆகியவற்றின் வழியாக சென்று பஹேலாவின் அரசரான கானையை தோற்கடித்தார். அலாவுதீன் கில்ஜி உடன் பிறப்பான உலுகான் ராய்கானின் மகள் தேவலா தேவியை கைப்பற்றி கொண்டார். பட்டத்திற்கு வரவேண்டிய இளவரசரான கிஷிர்கானுக்கு அவள் மணம் செய்து வைக்கப்பட்டார். மாலிக் கபூர் அந்நாடு முழுவதையும் நாசமாக்கி ராமச்சந்திர யாதவனை அடிப்பணியை செய்து சுல்தானின் அரசவைக்கு அனுப்பி வைத்தார். அலாவுதீன் கில்ஜியின் தென்னிந்திய படையெடுப்பிற்கு தலைமை தாங்கிய தளபதி மாலிக் கபூர். அவர் சிறப்பு பெறுறது கருப்பு புலி. மாலிக் கபூர் கருப்பு புலி அப்படின்னு சொல்கிறாங்க. அலாவுதீனின் தென்னிந்திய படைப்பு முறைதான் இவ்வாறு அழைக்கப்பட்டது. 1307 தேவகிரி படையெடுப்பு. யார் ஆட்சி செஞ்சாங்க பார்த்தீங்கன்னா, யாதவர்கள் ஆட்சி செஞ்சாங்க. ஆட்சியாளர் யாருன்னா ராமச்சந்திர தேவர். 1303 வாரங்கல் என்ற பகுதி போர் தொடுத்தார். அதை ஆட்சி செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, காக்கத்திற்கு ஆட்சி செஞ்சாங்க. மன்னர் பேர் 2ஆம் பிரதாபருத்திர தேவர். 1311 பார்த்தீங்கன்னா துவாசமுத்திரம் மீது படையெடுத்தார். அங்கே ஆட்சி செஞ்சது யாருன்னு கேட்டால் கொய்சால வம்சம். மன்னர் யாருன்னா 3ஆம் வீரபலாலா. 1310 சில புத்தகத்தில் 10ன்னு போட்டிருக்கான், சில புத்தகம் 11 போட்டிருக்கான். இது மதுரை படையெடுப்பு. அங்கே பாண்டிய மன்னர் ஆட்சி செஞ்சாங்க. அந்த மன்னர் யாருன்னா 1ஆம் மாரவர்ம குலசேகரர். இதுதான் அவருடைய தென்னிந்திய படைப்பு. மிக முக்கியமான விஷயம். புரியுதுங்களா? இப்போ சொன்ன மாதிரி இதெல்லாம் என்ன தென்னிந்திய படையெடுப்புகள். பாண்டிய மன்னன் யார்? வீரபாண்டியனுக்கும் சுந்தர பாண்டியனுக்கும் இடையே நடைபெற்ற வாரிசு பிரச்சனையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட இந்த மாலிக் கபூர் தென்னிந்திய படையெடுப்பை மேற்கொண்டார். 1313 தேவகிரி யாதவர்கள் சங்கரதேவர் மீது போர் தொடுத்தார். இவ்விதமாக மாலிக் கபூர் தென்னிந்திய படையெடுப்பை வெற்றியும் பெற்றார். அவை சுதந்திரமாக இயங்க அலாவுதீன் அனுமதித்தார். அதாவது அலாவுதீன் கில்ஜி என்ன பண்ணுறாரு, மாலிக் கபூருக்கு முழு அனுமதி கொடுத்துட்டார். உன் விருப்பப்படி தென்னிந்திய படையெடுப்பை மேற்கொள்ள என்ன அனுமதி செஞ்சுக்கலாம், ஃபுல் ரைட்ஸ் உனக்கு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதே போல் அவர் இஷ்டத்துக்கு செயல்படுறாரு. யானைகள், பரிசு பொருள்கள் அவருக்கு ஏராளமாக கிடைத்தது. கிபி 1311ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் காம் என்ற இடத்திற்கு அங்கிருந்து பாண்டியர்களின் தலைநகரான மதுரையை நோக்கி முன்னேறினார். படையெடுப்பாளர்கள் நெருங்கி வந்ததும் மன்னர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். படையெடுப்பாளர் என்ன டெல்லி நோக்கி வந்துட்டு இருக்கானோ, அது மதுரையை நோக்கி வந்துட்டு இருக்கும்போது மன்னருக்கு பயமாயிடுச்சு. அதனால் மன்னர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. படையெடுப்பாளர்கள் யானைகளை கைப்பற்றியதோடு பல கோவில்களையும் தரைமட்டமாக்கினார்கள். ஏராளமான கொள்ளை பொருள்களையும் இவர்கள் கைப்பற்றினார்கள். இந்துக்களின் புனித ஸ்தலமான ராமேஸ்வரம் வரையிலும் மாலிக் கபூர் படையெடுப்பை மேற்கொண்டார். கில்ஜி வம்சத்தில்
டெல்லி சுல்தானிய ஆட்சியாளர்களில் சிறந்தவர் இவர் தான். இவருடைய இயற்பெயர் வந்து அலி குர்ஷாப். இவர் ஜலாலுதீன் கில்ஜியின் மருமகன் ஆவார். 1696 1308 வரை ஒரு டஜன் அதாவது 12 முறை இவர் மங்கோலிய படையெடுப்புகளை சந்தித்தார் என்று சொல்லப்படுகிறது. மாலிக் கஃபூர் தமிழகம் முழுவதும் படையெடுக்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீரபாண்டியன் மாலிக் கஃபூரிடம் உதவி கேட்டதால். இப்போ இந்த வீரபாண்டியனுக்கும் சுந்தரபாண்டியனுக்கும் இடையே வந்து வாரிசு பிரச்சனை வந்து மதுரையில் நடந்துச்சு சொன்னோமா இல்லையா? ஸோ அதை தான் வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, வீரபாண்டியன் வந்து யார் கேட்குறாங்க, சுந்தரபாண்டியன் தான் யார் பண்ணுறாரு, மாலிக் கஃபூரிடம் உதவியை பெற்றார். புரியுதுங்களா? உதவியை கேட்டார். மாலிக் கஃபூர் ராமேஸ்வரத்தில் மசூதியை கட்டினார். மாலிக் கஃபூர் நம்ம ராமேஸ்வரத்தில் மசூதியை கட்டினார். தமது நாணயங்களில் தம்மை 2ஆம் அலெக்சாண்டர் சிக்கந்தரி சாணி என்று வர்ணித்து கொண்டார் அலாவுதீன் கில்ஜி. ரேஷன் முறை, அதாவது ரேஷன் அங்காடி, ரேஷன் என்னது அங்காடி, அங்காடி முறையை கொண்டு வந்தது இவர் தான் புகுத்தினார். இவரே வருவாய்த்துறையை சீரமைத்த முதல் டெல்லி சுல்தான் இவர் தான். வருவாய் முறையை சீரமைத்த முதல் டெல்லி சுல்தான் இவர் தான். தனது தலைநகரங்களில் நிலையான இராணுவம் ஒன்றினை ஏற்படுத்தியிருந்தார். இவர் குதிரைகளுக்கு சூடு போடும் முறையை தாக்கு என்ற முறையை கொண்டு வந்தது இவர் தான். ஏனெனில் படை வீரர்கள் குதிரைகளை சொந்த பயன்பாட்டுக்கு பயன்படுத்துவார்கள். அதை தடுக்கவே இம்முறையை கொண்டு வந்திருந்தார். இக்தா முறையை நீக்கிவிட்டு படை வீரர்களுக்கு சம்பளம் தரும் முறையை கொண்டு வந்தார். ஹீலியா அப்படின்னா சேரான்னு அர்த்தம். ஹீலியா சேரா ரெண்டு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, படை வீரர்கள் பட்டியல், பெயர் பட்டியல், படை வீரர்களுடைய பெயர் பட்டியல் தயாரிக்கப்படும் முறை தான் ஹீலியா சேராங்கிறாங்க. இவர் ஷெர்ஷாவின் முன்னோடி. இந்த ஹீலியா சேரா அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா, இது வந்து ஷெர்ஷாவுடைய நிர்வாகத்துக்கு முன்னோடியாக திகழ்கிறது. ஏனெனில் நில வருவாய் சீர்திருத்தங்களில் ஷெர்ஷாவிற்கு முன்னோடியாக இவர் திகழ்கிறார் அலாவுதீன் கில்ஜி. முதலில் நிலவரியை வசூலித்த டெல்லி சுல்தானும் இந்த அலாவுதீன் கில்ஜி தான். எப்படி 2ல் 1 பங்கு வரி வசூலை செய்திருக்கிறார். இது யாரை நியமித்தால் முஸ்தக் ராஜ் என்ற அதிகாரியை நியமித்திருந்தார் நிலவரி வசூல் செய்வதற்கு. இவரது சீர்திருத்தங்களில் முதன்மையானது அங்காடி சீர்திருத்தம் தான். இவர் பொருள்களின் விலையை கட்டுப்படுத்த அங்காடி கட்டுப்பாட்டு முறை சீர்திருத்தம் இவர் கொண்டு வந்திருந்தார். ஏனெனில் தம்மிடம் இருக்கும் பெரும்படையை பேணிட இதை அறிமுகம் செய்தார். அங்காடி சீர்திருத்தத்தை கொண்டு வந்த முதல் டெல்லி சுல்தான் இவர் தான். யார்? அங்காடி சீர்திருத்தம் கொண்டு வந்த முதல் டெல்லி சுல்தான் யார் சொல்லலாம்? அலாவுதீன் கில்ஜி தான். மண்டி என்பது தானிய அங்காடி. சராய் அதுலா என்பது வந்து துணி அங்காடி. யாகவுகத் என்பது வந்து தானிய அங்காடி. யாகவுகத் என்பது தானிய மற்றும் உணவுப் பொருள்கள் தனி ஒரு கழகமாகும். இதன் மூலம் இடைத்தரகரை நீக்கினார். அங்காடிகளை மேற்பார்வையிடுவதற்காக திவானி ரியாசத், திவானி மண்டி, ஷனாயி மண்டி என்ற 2 அதிகாரிகளை அவர் நியமித்திருந்தார். ஷனாயி மண்டி தானி அங்காடி. சராய் அப்படின்னா ஆதி குதிரை மற்றும் கால்நடை அங்காடி என்று அழைக்கிறார். சராய்னா கால்நடை விற்கக்கூடிய ஒரு சந்தையாக இருக்கிறது. இவர் நாட்டின் புதிய வரிகளான மேய்ச்சல் வரி, அதான் சராய்ங்கிற மேய்ச்சல் வரி, வீட்டு வரி வந்து காரி அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டு வரி வந்து காரி அப்படிங்கிற இதெல்லாம் விதித்திருக்காரு. இவர் வந்து முஸ்லீம் சமய உலமாக்கள் அரசியலில் தலையிட அனுமதித்தார். முஸ்லீம் தலைவர்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, இவருடைய நிர்வாகத்தில் தலையிடுவதற்கு மறுத்துறாரு. எனவே இவர் வந்து அரசியலையும் மதத்தையும் தனித்தனியாக பிரித்த முதல் டெல்லி சுல்தான் இவர் தான். அரசியல் அமைப்பும் மதத்தினையும் தனித்தனியாக பிரித்த முதல் டெல்லி சுல்தான் இவர் தான். தாம் கல்வியற்றவராக இருந்த போதிலும் எல்லா கல்விமான்களையும் ஆதரித்தவரும் இவர் தான். இவரால் ஆதரிக்கப்பட்டவர்கள் யாராக பார்த்தீங்கன்னா அமீர் குஸ்ரு, அமீர் காசன், ஷேக் நிஷாமுதீன் என்பவர் இருந்திருக்காங்க. அமீர் குஸ்ரு எழுதிய நூல் என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா, துக்லக் நாமா, தாரிகி அலாய் அசிகா. இந்த கொஸ்டின்லாம் கேட்டிருக்கிறாங்க தேர்வில். இவர் கட்டிய கட்டடங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அலை மினார். இந்த அலைமினார் வந்து சரியாக கட்டி முடிக்கப்படவில்லை. இந்த அலைமினார் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர் என்னும் டெல்லியின் 2வது தலைநகரையும் இவர் உருவாக்கினார். ஸ்ரீநகர் என்ற டெல்லியில் 2வது தலைநகரையும் இவர் உருவாக்கியிருக்கிறார். இப்போ இடைக்காலத்தில் வந்து மொத்தம் 7 பெருநகரங்கள் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்கோமா இல்லையா, அதில் இது 2வது நகரம். புரியுதுங்களா?
அடுத்தது ஜமத் கானா மசூதி, அலை தர்வாசா. அலை தர்வாசா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குதிப்பினாருடைய நுழைவாயில் உள்ளது. அலை தர்வாசா எங்கே இருக்குது? குதிப்பினாருடைய நுழைவாயில் உள்ளது. ஹசத் தூண் அப்படின்னா 10 தூண், 1000 தூண்கள், தூண்களுடைய அரண்மனை என்று அர்த்தம். புரியுதுங்களா? அதுக்கு என்ன பேர் பார்த்தீங்கன்னா ஹவுசி அலாய் என்று அழைக்கிறாங்க. அமீர் குஸ்ரு வந்து 8 டெல்லி சுல்தான்கள் காலத்தில் வாழ்ந்திருக்கிறார். அமீர் குஸ்ரு வந்து எத்தனை டெல்லி சுல்தான் காலத்தில் வாழ்ந்தார் அப்படின்னா 8 டெல்லி சுல்தான் காலத்தில் வாழ்ந்திருக்காரு. அவர் வந்து சிதார் என கருவியை கண்டுபிடித்தார் அமீர் குஸ்ரு. கோரா, சானம் போன்ற புதிய ராகங்களையும் அறிமுகம் செய்தார் அமீர் குஸ்ரு. அவர் இந்து மற்றும் ஈரானிய முறைகளை ஒருங்கிணைத்து குவாலிஸ் என்ற ஒரு புதிய வகை மெல்லிசையை உருவாக்கினார் அமீர் குஸ்ரு. அலாவுதீனின் டெல்லி படையெடுப்பை பற்றி விளக்கும் நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாரிகி அலாய். அலாவுதீனால் ஆதரிக்கப்பட்ட கவிஞர்கள் மொத்தம் 49 பேர். இதில் அமீர் குஸ்ருவை தவிர, அப்போனா மொத்தம் 50 பேர்கள் என்று அர்த்தம். அலாவுதீன் காலத்தில் வந்து டெல்லி கல்விமான்களை ஆதரிப்பதில் கைரோவையும் கான்டோனோவிலையும் வென்று கைப்பற்றி வெற்றி கண்டார் அலாவுதீன் கில்ஜி. அலாவுதீன் கில்ஜிக்கு பிறகு அவருக்கு பிறகு யார் வந்துன்னா ஷகாபுதீன் உமர் என்பவர் தான் ஆட்சிக்கு வராரு. அலாவுதீன் இறந்ததும் உள்நாட்டு போர் ஏற்பட்டது. போட்டி கட்சியினர் அதிகாரத்திற்காக போட்டியிட மறுத்துவிட்டார்கள். தம் வழியில் நின்ற இளவரசர்களை மாலிக் கஃபூர் ஒவ்வொருவராக போக்கி வந்தார். காலஞ்சென்ற அரசர் தமது வாரிசாக உமர் கான் என்பவரை நியமிப்பதாய் அறிவிக்கும் ஒரு பொய் உயிலையும் காபூர் தயாரித்து கொண்டார். அலாவுதீன் கில்ஜி வந்து இறந்து போனதுக்கப்புறம் என்ன பண்ண, அவர் உயிர் எழுதினதாகவும் ஷகாபுதீன் தான் தனக்கு பிறகு ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு அவர் உயிர் எழுதினதாகவும் ஒரு பொய்யான உயிலை எழுதி ஷகாபுதீன் உமரை ஆட்சியில் அமர செய்தவர் யார் அப்படின்னு கேட்டால் மாலிக் கஃபூர் என்பதை மறக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம கேட்பாங்க. இதுதான் உமர் 6 மாத வயது இளைஞராக இருந்தமையால் தம்மை அரச பேராட்சியாளராக மாலிக் கஃபூர் நியமித்து கொண்டு அரசாங்க விவகாரங்களை கவனித்து வந்தார். அலாவுதீன் குடும்பத்தினரை வேரோடு ஒழித்தார். யார்? இந்த மாலிக் கஃபூர். குத்புதீன் முபாரக் ஷா அடுத்தது ஆட்சி வருவார். மாலிக் கஃபூரின் அடிமைகள் அலாவுதீனுடைய அடிமைகள் மாலிக் கஃபூரை சதி செய்து கொன்றனர். மாலிக் கஃபூரின் இறப்புக்கு பிறகு 1316இல் முபாரக் கான் பதவி ஏற்றார். அவர் குத்புதீன் முபாரக் ஷா என்ற பட்டப்பெயரையும் புனைந்து கொண்டார். அவர் குத்புதீன் முபாரக் ஷா என்ற பட்டப்பெயரையும் புனைந்து கொண்ட பிறகு முபாரக் ஷா சிறப்பாக ஆள தொடங்கினார். குஜராத்தில் இருந்து தாழ்ந்த இனத்தவர்களான குஸ்ரு அரசருடைய தனிப்பற்று ஆளானார்கள். அவர் தெலுங்கானாவின் மீது படையெடுத்து வெற்றியும் பெற்றார். குஸ்ருவின் செல்வாக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே சென்றது. அரசரை கொல்ல தம் கூட்டாளிகளுடன் சேர்ந்து சதி செய்த வந்தனர். குஸ்ருவின் கெட்ட எண்ணங்களை பற்றி அரசர் கேள்வியுற்ற போதும் கூட அதை அவர் பொருட்படுத்தவில்லை. அப்படி இருக்க ஒரு நாள் இரவு சதிக்காரர்கள் அரண்மனைக்குள் புகுந்து முபாரக் ஷாவை கொன்றார்கள். நசுருதீன் குஸ்ரு ஷா அடுத்ததாக ஆட்சிக்கு வர்றார். நசுருதீன் குஸ்ரு ஷா ஆட்சிக்கு வர்றாரு 1320. உயர்குடியினரின் இணக்கத்தை பெற்று நசுருதீன் என்ற பட்டப்பெயருடன் 1320 அரியணை ஏறினார். நசுருதீன் குஸ்ரு ஷா குஸ்ருவின் நடத்தை உயர்குடியினரை புண்படுத்தியது. அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எல்லைப்புறத்தில் பாதுகாவலராக இருந்த காஜி மாலிக் என்பவரை தாம் புதிய தலைவராக தேர்ந்தெடுத்தனர். இரு தரப்பினருக்கும் டெல்லியில் கலகலப்பு ஏற்பட்டது. குஸ்ருவின் படைகள் கடும் தோல்வியுற்ற பிறகு போர்க்களத்திலிருந்து குஸ்ரு ஓட்டம் பிடிக்க ஆரம்பித்தார். ஆனால் கைப்பற்றப்பட்டு தலை துண்டிக்கப்பட்டது. 30 ஆண்டுகள் வளர்ச்சிக்கு பிறகு கில்ஜி வம்சம் முடிவடைந்தது. கில்ஜி வம்சத்தை முடிவுக்கு கொண்டு வந்தவர் யாருன்னா காசிம் மாலிக். அடுத்ததாக தோன்றிய வம்சம் பார்த்தீங்கன்னா துக்ளக் வம்சம் தோன்றுது. துக்ளக் வம்சத்தை வந்து 1320 1414 காலகட்டம் வரையிலும் ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க. இந்த துக்ளக் வம்சத்தை யாரெல்லாம் ஆட்சி குறிப்பிடத்தக்க மன்னர்கள் யாரும் பார்த்தீங்கன்னா கியாசுதீன் துக்ளக்கு, முகமது பின் துக்ளக்கு,
பெரோஷா துக்ளக்கு, இரண்டாம் இரண்டாம் கியாசுதீன், அபுபக்கர், இவங்களாம் முக்கியமான மன்னர்களாக காலத்தில் இருக்கிறாங்க. அது மட்டும் பார்த்தீங்கன்னா முகமது பின் பெரோஷா இருக்கார், ஹுமாயூன் இருக்கார். இது நாட்டு ஹுமாயூன். அதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாபர் காலத்தில் முகலாயர் காலத்தில் ஹுமாயூன் ஒரு அந்த ஹுமாயூன் இல்லை, இது ஹுமாயூன். அடுத்து நஸ்ருதீன் முகமது. ஸோ இவங்களாம் பார்த்தீங்கன்னா துக்ளக் வம்சத்தை வந்து சிறந்த மன்னர்களாக இருக்கிறாங்க. அது சிறந்த மன்னர்கள் யாராவது பார்த்தீங்கன்னா ரெண்டே பேர் தான். ஒருத்தர் வந்து முகமது பின் துக்ளக்கு, இன்னொரு பெரோஷா துக்ளக்கு. ஸோ இவங்க தான் மிக முக்கியமானவர்கள். இவர்களை பற்றி நம்ம பார்ப்போம். கியாசுதீன் துக்ளக்கு உயர்குடியினர் வற்புறுத்த 1320 செப்டம்பர் மாதத்தில் கியாசுதீன் என்ற பட்டப்பெயருடன் அரியணை ஏறினார். காசி மாலிக் எனப்படும் இவர் துருக்கிய கௌரவமான பிரிவை சேர்ந்தவர். துக்ளக் மரபை தோற்றுவித்த இவர் காசி மாலிக் எனப்படும் இவர் துருக்கிய கௌரவ பிரிவை சார்ந்தவர். துக்ளக் மரபை தோற்றுவித்தது இவர்தான். காசி என்ற பட்டத்தினை வைத்துக்கொண்ட முதல் டெல்லி சுல்தான் இவர்தான். இடைக்கால இந்தியாவில் உருவாக்கப்பட்ட 7 பெருநகரங்களில் 3வதான நகரமான துக்ளக்காபாத்தை இவர்தான் உருவாக்கினார். இவரை ஜுனாகான் எனப்படும் முகமது பின் துக்ளக் வங்காள வெற்றியை கொண்டாட அபக்னபூரில் அமைந்த பந்தலில் இவரை கொன்றார் என இபின் பட்டுடா கூறுகிறார். பரானி என்பவர் வந்து மின்னல் தாக்குதல் கொண்டு இறந்ததாக சொல்லப்படுகிறது. யார்? இந்த ஜலாலுதீன் கில்ஜி இருக்காரா இல்லையா? ஜலாலுதீன் கில்ஜி இல்லை, இவர் காசி மாலிக். அந்த காசி மாலிக் வந்து இவர் ஜுனாகான் கொன்றார். எப்படி கொண்டாருன்னா வங்காள வெற்றியை கொண்டாடுவதற்காக இவங்க என்ன பண்ணுறாங்க, அபக்னாபூரில் வந்து அமைந்த ஒரு பந்தலில் விழா கொண்டாடுறாங்க. அந்த விழாவில் வந்து பந்தல் சரிந்து விழுந்து அதில் இறந்து போனாருன்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து போர் தொடுத்து அவர் மீது திடீர் தாக்குதல் தொடர்ந்து கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது. சில பேர் சொல்கிறாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் சரி, காசி மாலிக் இறந்தார். அதன் பிறகு முகமது பின் துக்ளக் ஆட்சிக்கு வந்தார். இதுதான் சிறப்பு. அதை ஞாபகம் வச்சுங்க. 1325 பிப்ரவரி மார்ச் ஆகிய மாதங்களில் தந்தை இறந்து 3 நாட்களுக்கு பிறகு இளவரசர் ஜுனாகான் முகமது துக்ளக் என்ற பட்டப்பெயருடன் அரியணை ஏறினார். உலுகான் பட்டம் பெற்ற இவர் படித்தவர். இயற்பெயர் வந்து பக்ருதீன் முகமது ஜுனாகான், அதாவது பக்ருதீன் முகமது ஜுனாகான் போன்ற பட்டப்பெயர்களாக இயற்பெயராக உண்டு. சுல்தான்களை அதிகமாக படித்தவர் இவர் தான். டெல்லி சுல்தான்களை அதிகம் படித்தவர் இவர் தான். இவரை பற்றி அறிய ஷியாவுதீன் பரணி, இபின் பட்டுடா குறிப்புகள் நமக்கு உதவுகிறது. ஆப்பிரிக்க நாட்டு பயணி இபின் பட்டுடா இந்தியாவிற்கு 1333 வருகை புரிந்தார். இவரது ஆட்சி காலத்தில் இபின் பட்டுடா டெல்லியில் காசி என்ற பதவியில் அமர்ந்திருந்தார். மேலும் 1352 சீனாவிற்கு தூதுவராகவும் இவர் சென்றிருக்கிறார். இபின் பட்டுடா இந்தியாவில் கண்டதையும் கேட்டதையும் தாம் நாட்டில் திரும்பி சென்றவுடன் துபாத்து உன் நுஜார் பி கரைப் இல் ஹம்சார் என்ற ஒரு நூலாக தொகுத்து இவர் வெளியிட்டிருக்கிறார். துபான் உல் நுசார் பி கரைப் அல் ஹம்சா என்ற நூலாக தொகுத்து வெளியிட்டிருக்கிறாரு. தோவாப் பகுதி, இது தோவாப்னா என்ன பார்த்தீங்கன்னா கங்கைக்கு யமுனைக்கு இடைப்பட்ட பகுதியை தோவாப் அப்படின்னு சொல்லுவாங்க. கங்கைக்கும் யமுனைக்கு இடைப்பட்ட பகுதி என்ன தோவாப் என்று சொல்கிறாங்க. அப்படின்னு யார் சொல்கிறா? பரணி என்பவர் சொல்கிறாரு. ஜியாவுதீன் பரணி சொல்கிறாரு. இவர் முகமது பின் துக்ளக்கு அவையில் 17 ஆண்டுகள் இருந்திருக்கிறாரு. ஜியாவுதீன் பரணி தாரிகி பெரோஷாகி என்ற நூலை இவர் தான் எழுதியிருக்கிறாரு. ஜியாவுதீன் பரணி சம்ஜி சிராஜ் அபீப் என்ற பரணி இறந்தவுடன் அந்நூலையும் தொகுத்து எழுதி முடித்து வெளியிட்டிருக்கிறார். முகமது பின் துக்ளக் கையெழுத்து கையில் கைத்தேர்ந்த முகமது பின் துக்ளக் வந்து
கையெழுத்து கலையில் மிக அழகாக சூப்பராக கையெழுத்து போடுவாராம். கையெழுத்து வந்து மிக அழகாக எழுதக்கூடியவர். அதான் கையெழுத்து கலை சிறந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு கொஸ்டின் வந்து இப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தான் மன்னர்களில் கையெழுத்து கலையில் சிறந்து விளங்கியவர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது யாருன்னா முகமது பின் துக்ளக். இதெல்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டது கிடையாது. அப்படிங்கும்போது இதெல்லாம் நமக்கு என்ன பண்ணுவாங்க, வினாவாக கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அஜ்மீரில் உள்ள முய்சுதீன் சிஸ்டி கல்லறைக்கு சென்று பார்வையிட்ட முதல் டெல்லி சுல்தான் இவர் தான். 1325-27 ஆகிய ஆண்டுகளில் கங்கை யமுனைக்கு இடைப்பட்ட பகுதியான தோவா பகுதியில் மீது வரி விதித்தார். திவானி கோஹி என்ற விவசாய துறையை உருவாக்கினார். இத்துறையின் நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பயிரிடப்படாத நிலங்களுக்கு அரசு உதவி செய்வதாகும். விவசாயிகளுக்கு தக்காவி ஜோந்தர் போன்ற கடன்களை கொடுத்தார், விதை வாங்கி விவசாயத்தை மேற்கொள்வதற்காக. அதன் பிறகு கிபி 1326-27 ஆகியில் தலைநகர் மாற்றம் செய்துள்ளார். தேவகிரிக்கு தலைநகர் மாற்றம் செய்தார். பின் அதன் பெயரை வந்து தௌலதாபாத் என்று மாற்றம் செய்தார். இந்த தலைநகர் மாற்றத்தை வந்து ஒரு மே மாதத்தில் இந்த மாற்றத்தை இவர் மேற்கொண்டதால், மே மாதத்தில் இந்த தலைநகர் மாற்றம் செய்ததால் ஏராள மக்கள் இதில் இறந்து போகிறாங்க. ஆனால் தமது நல்லெண்ணத்தை சுல்தான் செயல்படுத்தும் வகையில் குடிமக்களுக்கு எல்லாம் பெரும் தொல்லையாகவே இருந்தது. பழைய நம்பிக்கையின் காரணமாக டெல்லி மக்கள் தங்கள் சொந்த இல்லங்களை விட்டு போக மறுத்தார்கள். ஆனால் புதிய தலைநகருக்கு வந்தே ஆக வேண்டும் என்று கட்டாயத்த அடிப்படையில் மக்கள் இடம்பெற ஆரம்பித்ததனால் உடல் வலியினாலும் பல மக்கள் இறந்து போனார்கள். இந்த பயங்கர விளைவுகள் சுல்தானின் திட்டத்தினால் ஏற்பட்டது. தவறான வழியில் செலுத்தப்பட்ட ஆற்றலுக்கு தௌலதாபாத் தக்க நினைவு திட்டமாகவும் சின்னமாகவும் ஸ்டாலின் லேர்ன்பூல் என்போர் இதை பற்றி கூறுகிறார். இறுதியில் தாம் தவறை உணர்ந்த கொண்ட டெல்லி சுல்தான் மீண்டும் அலுவலகத்தை டெல்லிக்கு மாற்றினார். மக்களை மறுபடியும் தலைநகர் செல்லுமாறு உத்தரவிட்டார். முகமது பின் துக்ளக் தலைநகரை மாற்றும் போது குருடர்களையும் மூலமுற்றவர்களையும் மாற சொன்னார் என்று இபின் பட்டுடா கூறுகிறார். முகமது பின் துக்ளக் தலைநகரை மாற்றும் போது குருடர்களையும் ஊனமுற்றவர்களையும் மாற சொன்னார் என்று யார் சொல்கிறார்? இபின் பட்டுடா சொல்கிறாரு. 1329-30களில் அடையாள நாணய முறை, செப்பு நாணய முறையை அவர் வெளியிட்டார். செப்பு நாணய முறைக்கு என்ன பேர் பார்த்தீங்கன்னா அதாலி என்று அர்த்தம். ஏனெனில் 14ஆம் நூற்றாண்டில் உலகம் முழுவதும் வெளிநாட்டுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது. உலக நாடுகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது வெள்ளிக்கு. அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாரு, இந்த நாணய சீர்திருத்தத்தை செய்கிறாரு. புதிய நாணய முறையை புகுத்தி 4 ஆண்டுகள் காலத்திற்குள்ளாக சுல்தான் தமது தவற்றினை உணர்ந்து தாம் இட்ட உத்தரவை ரத்து செய்தார். இது போன்ற முறை முன்னரே குப்லாய் கானாலும் கசன் கானாலும் முயற்சி செய்து தோல்வியடைந்தது. ஒவ்வொரு குடிசையும் நாணய தொழிற்சாலையாக மாறியது என்று ஜியாவுதீன் பரணி சொல்கிறார். முகமது பின் துக்ளக் காலத்தில் ஒவ்வொரு இல்லமும் எப்படி இருந்துச்சு, அது வந்து பார்த்திங்கன்னா தொழிற்சாலையாக குடிசை தொழிற்சாலையாக மாறிடுச்சு அப்படின்னு யார் சொல்கிறா? ஜியாவுதீன் பரணி என்பவர் அதை பற்றி சொல்கிறாரு. முகமது பின் துக்ளக்கை நாணய சீர்திருத்த அரசர் என்றும் எட்வர்ட் தாமஸ் என்பவர் குறிப்பிடுகிறார். இவர் சதி என்னும் உடன்கட்டையர் வழக்கத்தை ஒழிக்க முயன்றார். ஸோ இது கொஸ்டினாக கேட்பாங்க, நம்மளோட கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது. அதாவது எந்த டெல்லி சுல்தான் சதி ஒழிப்பு முறைக்கு ஆதரவாக இருந்தார் அப்படின்னு கேட்டால் இவர் தான் இருந்திருக்காரு. அடுத்தது பாருங்கள், உலைமாக்களை அரசியல் விவகாரங்களில் தலையிட அனுமதிக்கவில்லை. ஏற்கனவே ஒருத்தர் அனுமதிக்கலை, அலாவுதீன் கில்ஜி அனுமதிக்கலை, அது இவரும் அனுமதிக்கலை. தினார் என்ற தங்க நாணயத்தையும் அடில் என்ற வெள்ளி நாணயத்தையும் வெளியிட்டார். இக்காலத்தில் இடைக்கால இந்தியாவில் 7 நகரங்களில் 4வது நகரமான ஜகன்பானா என்ற நகரை உருவாக்குனது இவர்தான். தன்னை இறைவனின் நிழல் என்று கூறிக்கொண்டார். இந்துக்களின் ஹோலி பண்டிகையில் கலந்து கொண்ட முதல் டெல்லி சுல்தான் இவர் தான். சமண அறிஞர் இவர் ஜின் பிரபு சூரியனை ஆதரித்தார். சமண அறிஞரான ஜுன் பிரபு சூரியனை இவர் ஆதரிச்சிருக்காரு. தனது மாகாணங்களில் 23ஆக பிரித்தார். தனது மாகாணங்களை எவ்வாறு பிரிச்சிருக்காரு? 23 மாகாணங்களாக இவர் பிரித்திருக்கிறாரு. எதிர்ப்புகளை பாருங்கள். கிபி 1326 சுல்தானின் ஒன்றுவிட்ட சகோதரான பகாவுதீன் குஸ்ரு சாப் கிளர்ச்சியை இவர் செய்தார்.
இதனை 1327 முகமது பின் துக்ளக் அடக்கினார். மலபாரின் கவர்னர் சையது ஆசக் கான் மதுரையை தலைநகராக கொண்டு சுதந்திரத்தை அறிவித்தார். 1336 இந்து பேரரசரான விஜயநகர பேரரசு ஹரியர் புக்கர் எழுச்சி பெற இவருடைய தோல்வி மிக ஒரு காரணமாக அமைஞ்சது. மாணவர்களே, நன்கு படிங்கள், தெளிவாக படிங்கள், நிறுத்தி படிங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் படிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்கள் மனதில் பதியும். நீங்கள் தேர்வில் வெற்றி பெற அது ஏதுவாக அமையும். நன்றி. Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.